ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இதோடைய பயன்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது வந்து சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துது. ஸோ இதை வந்து டெய்லி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சர்க்கரை அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இது வந்து குறையிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து சட்னியாகவும் பண்ணலாம், கூட்டாகவும் பண்ணலாம். நான் இப்போ வந்து பொரியல் தான் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதை நல்லாவே கட் பண்ணியாச்சு. ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து உப்பு போட்டு இதில் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வைங்க. ஏன்னா இதில் உள்ள பிசு தன்மை ஒரு மாதிரி பிசு தன்மையாக இருக்கும், ஒரு மாதிரி நுரைச்சி வரும். இந்த மாதிரி உப்பு தடவிட்டு நீங்கள் தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மாதிரி நுரையாக இருக்கும். இப்போ உப்பை நல்லா சுற்றிலும் நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள், ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் நல்லாவே இறங்கிரும். ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அந்த இது எல்லாமே இறங்கிரும். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி விழுவிலன்னு இருக்குது. அது எல்லாமே போயிடும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி நுரைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து தண்ணியை ஃபுல்லும் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு நல்ல தண்ணியில் மறுபடியும் வாஷ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள் ஒரு மாதிரி பிசுன்னு இருக்குது. இப்போ சட்டி வச்சாச்சு, ஆன் பண்ணியாச்சு, ஹீட் ஆகட்டும். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நானுமே இது வந்து எனக்கு கோவக்காய் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதே மாதிரி பெண்களுக்கு இடுப்பு வலிக்கெலாம் இது வந்து ரொம்ப குறுக்கு வலி அந்த மாதிரிலாம் சொன்னோம். அதெல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இங்கே கூலிங் டைம்னால தேங்காய் எண்ணெய் நல்லா உறைஞ்சி போயிடுச்சு. இது செக்கிலேருந்து ஆட்டிகிட்டு வந்தது. ஸோ எப்போவுமே செக்கிலேருந்து வாங்கும்போது இந்த மாதிரி கூலிங் டைமில் உறைஞ்சிரும். ஸோ அதுதான் நல்ல தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கோவக்காவை போட்டுக்கலாம். எல்லாரும் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் சைஸில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி சேர்த்துக்கோங்க. புளி ஊற வச்சதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதை லைட்டாக ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் புளிக்குழம்புக்கு போடுற மசாலா, அதாவது மல்லித்தூள், அதை நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. இதை மசாலா நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம புளி தண்ணியில் தான் இது வந்து வேக போகுது. இது சிம்லையே வச்சுருங்க. நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா நல்லா குக்காயிடும். ஸோ அந்த புளியும் மல்லித்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லுமே இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ சிம்மில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி இல்லைன்னா லைட்டாக தண்ணியை மேலாப்பில் தொளிச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.